உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர் பேசுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, ஒரு காவல்துறை டிஎஸ்பி அம்மாவை வந்து கொண்டையை பிடிச்சி இழுத்து அநாகரீகமாக நடந்துக்கிட்ட ஒரு பெரும் செயல். நேற்று பூரா பார்த்தீங்கன்னா டிவியில் கூட அதை பற்றி தான் விவாதம். காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறைனா எப்படி இருக்கணும், காவல்துறை எப்படி வச்சு பார்த்தா மக்கள் எப்படி பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையா அல்லது அந்த தைரியமா அப்படிங்கிறாங்க. ஆனால் காவல்துறை இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு கேள்வி மக்களிடத்த இருந்து ஒன்று கேட்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்னாள் அமைச்சர், இப்போதைய அமைச்சர் கூட ஒருத்தர் சொன்னார், கொலை நடக்கிறது வந்து முன்விரோதத்தால், அதுவும் சொந்தங்களுக்குள் நடக்கிறதுனால எங்களால் தலையிட முடியாது, கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறார். ஆனால் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். சொந்த பந்தங்களுக்குள்ள முதல்ல சின்ன சின்ன கலவரங்கள், சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அவங்க காவல் நிலையம் புகார் அளிக்கப்படுறாங்க, காவல் நிலையம் வராங்க. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி, அண்ணன் தானே, உன் தம்பி தானே, உன் மாமன் தானே, இது உள்ளூரில் ஒரு பெரிய மனுஷன் யாராவது கேட்பாங்க, இந்த ஆளுங்கச்சியாக யார் இருக்கானோ அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, புறம்போக்கு பொறிக்கு தான் கமிஷன் கொடுக்குற ஏஜெண்டா சி பார்ட்டியாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய இடத்துல நடக்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, எந்த பக்கம் பலம்னா பணம் வெயிட் எந்த பக்கம் அதிகமாக வருது அந்த பக்கம் ஏற்ற மாதிரி தீர்ப்பை பேசி, எப்பா போப்பா ஆனால் 1000 நாள் அண்ணன் தம்பிகள் உள்ள பிரச்சனை பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்றாங்க. அது நாளடைவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை நம்ம பக்கம் இருக்குது, சட்டம் நம்ம பக்கம் இருக்குது, ஆளுங்கட்சி நாம என்ன நம்மளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்ட நகராக வெட்டிடுறாங்க. அதுதான் கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம். இன்னொன்று திருடு, இன்னொன்று ரவுடிகளும் நடக்கிற ஒரு கொலை. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா டிஎஸ்பி அம்மாவை ஒருத்தர் கொண்டை மயரை பிடிச்சி இழுத்துருக்காரு. அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் எங்களுடைய இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னால் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களை ஒரு காவல்துறை அதிகாரி லத்தியால் அடிச்சிருக்கார். நல்லா யோசிக்கணும். நான் எல்லாருக்கும் இது பொதுவான பேச வரேன். லத்தியால் அடிச்சாரா? அப்போ லத்தியால் அடிக்கும்போது காவல்துறை ஒரு காவலர் ஒருத்தர் லத்தி எடுத்து துணை ஆட்சியர் அடிச்சிருக்காரு. இதுக்கு மீடியா என்ன சொல்றீங்க? இதற்கு உயர் அதிகாரிகள் என்ன சொல்றீங்க? இதுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன சொல்லுங்க? நீதிபதிகள் இருந்த அறைக்குள்ளேயே புந்து காவல்துறை தாக்கியதும் இருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில். இப்போ ஸ்டாலின் ஆட்சி, மாவட்ட துணை ஆட்சியரே அடிச்சிருக்கிறீங்க. இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும், அந்த காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஏன்னா, அப்போ நீங்க யாரை கொண்டு வந்திருக்கீங்க காவல்துறையில்? நல்ல ஒழுக்கவான்களையா, உண்மையான போராளிகளையா? இல்லை, ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிட்பாக்கிட்டு ஃப்ராடு பண்ணவங்க நிறைய பேர்த்த கொண்டு வந்து அங்கே கொண்டு நிறுத்திடுறாங்க. அவங்களால வரதான் பிரச்சனை. அதுதான் அங்கே நடக்குது. இந்த நிலை மாறணும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். காவல்துறை எப்படி ஒரு துணை மாவட்ட ஆட்சியரை தாக்குனது எவ்வளோ குற்றமோ அதே மாதிரி இதுவும் குற்றம் தான். அதற்காக அந்த மக்கள் மேலே எல்லாத்தையும் அவன் பாதிக்கப்பட்ட வழியில் பேசுவான், ரொம்ப துடிப்பான். லாண்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரச்சனையை அந்த இடத்துல இருந்து அவனை காலி பண்ணி வெளியேற்றணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை அதை காலி பண்ணணும். இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் நடந்த ஜெனரல் டயருடைய கட்டளை மாதிரி தான் இருக்குது. வர்றீங்க, தீர்வு என்ன பண்ணுறீங்க? அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே போகணும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தீர்வுக்கு என்ன வழின்னு யாருமே இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லையா? எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இந்தியா சுதந்திர வரலாற்றில் உண்மையான குற்றவாளிகள் எங்கெங்க சரியான தண்டனை அனுபவிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். சரவணா ஸ்டோர் உரிமையாளர் கூட செத்தார். எப்போ? சாவத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் காட்டி செத்து போயிட்டாருங்க. கொண்டு போய் பணத்தை செத்து போன பணத்தை கொண்டு வந்து நாட்டி காட்டிட்டு அப்புறமா அந்த கேஸை முடிச்சிங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் சட்டமா? இதுதான் ஜனநாயகமா? சொல்லுங்க பார்ப்போம். இது ஜனநாயக படுகொலை. ஆங்கிலேயரை விட்டு சென்ற காவல், ஆங்கிலேயர் காவல். வெள்ளக்காரன் மாறிட்டா நம்மளால கொள்ளக்காரன் வந்து சட்டையில மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். நான் வெளிப்படையாக பேசுறேன், நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ பாருங்க ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் சீமானுக்கும் ஐயா டிஎஸ்பி வருண் ஐயாவுக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எதுக்கு ஒரு சண்டை? நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை தனியாக பணியை பார்க்கணும். திட்டமிட்டு உங்களை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு. எங்கே இப்போ நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிகாரி காவல்துறை கைது பண்ணுவாங்க. அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு என்னை கொண்டு போய் திருச்சி கொண்டு போறீங்க? அப்போ நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை, மாநில செயலாளராக திமுகவோட மாநில செயலராக செயல்படுறாங்க. அது தப்பு தானே? அதனால இது இப்போ டிரைவருக்கும் கண்டக்டர் போக்குவரத்து துறையில் சண்டை நடந்தது. தொடர்ந்து 2-3 இடத்துக்கு ஃபைன் போட்டாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சு, நீங்கள் சமாதானம் ஆகுங்க, நாங்கள் மந்திரிங்கெல்லாம் சேர்ந்து பேசி அதன் பிறகு 2 பேரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. போக்குவரத்து துறையும் நம்ம காவல்துறையும் எல்லாம் ஒன்றா இருக்கணும், நீயும் காக்கி சட்டை நானும் காக்கி சட்டை, மக்கள் சேவைக்கு நம்மளுக்குள்ள ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கை கொடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி பேசு சிஎம் அவர்களே, சொல்லுங்க. எங்க அண்ணன் சீமானுக்கும் இவருக்கும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. தப்பு செஞ்சது யாரு?
இதெல்லாம் சரியில்லை, காலம் மாறும், பதில் சொல்லும். 2026 கண்டிப்பாக சொல்கிறேன், சொன்னால் கேளுங்க, புரிஞ்சுக்கிங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நாடு மக்களும் விடுதலையாக சுதந்திரமாக வாழ முடியும். நல்ல கல்வி இல்லை, தூய குடிநீர் இல்லை, நல்ல சுகாதாரம், மருத்துவம் கிடையாது, சாலை வசதி இல்லை, பகல்லே படுகொலைகள், பகல்லையே சாதிய கொலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வன்முறை கொலைகள் எல்லாம் சொத்துக்கு பணத்துக்கு சின்ன சின்ன மோதல்கள்லாம் கொலையாகிட்டு இருக்கு. இது மாறணும். நன்றி, வணக்கம். மாற்றுவோம். வாழ்த்துக்கள்.